அடுத்தது வெங்குரு தலத்தின் பெயர். 4வது பெயர். 12 பெயர்ல வரிசை, இது 4வது பெயர். அசுரகுரு சுக்கிரன் அவன் வழிபட்டு பேறு பெற்றதுனாலே அந்த ஸ்தலத்துக்கு வெங்குரு என்று பெயர். அதுல இந்த பதிகம் முதல் திருமுறையில 75வது பதிகமா இருக்குது. காலைநன் மாமலர் கொண்டு அடிபரவி கைதொழும் மாணியை கருத்த வெங்காலன் ஓலமது இட. இந்த விஷயமெல்லாம் முன்னாலே சொல்லியிருக்கிறோம். காலைநன் மாமலர் கொண்டு அடிபரவி கைதொழும் மாணி, மாணி என்பது பிரம்மச்சாரிக்கு பெயர். கருத்த வெங்காலன் ஓலமதிட முன் உயிரொடு மாள உதைத்தவன் உமையவள் விருப்பன் எம்பெருமான் மாலை வந்தணுக ஓதம் வந்துலவி மரிதிரை சங்கொடு பவளம் முன் உந்தி வேலை வந்தனையும் சோலைகள் சூழ்ந்த வெங்குரு மேவி உள்விட்டிருந்தார். விருப்பன் எம்பெருமான் வெங்குரு மேவி அதனை இடத்திலே உள் என்பது இடப்பொருள்ல வருது, அங்கே வீற்றிருந்தார். பெண்ணினை பாகம் அமர்ந்து செஞ்சடை மேல் பிறையொடும் அரவினை அணிந்து அழகாக பண்ணினை பாடி ஆடி முன் பலிகொள் பரமர். பிச்சைக்கு போறான், ஒரு பக்கத்துல உமையம்மையும் கூட கூட்டிட்டான். பெண்ணினை பாகம் அமர்ந்து நல்லா அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டான். செஞ்சடை மேல் பிறையோடும் அரவினை அணிந்து, அப்புறம் பாட்டு பாடிட்டு போகணும்ல, சும்மா போட மாட்டாங்களே. பண்ணினை பாடி ஆடி முன் பலிகொள் பரமர். எப்படியாவது நீங்க என்னிடத்துல அன்பு செய்யுங்க. இங்க அன்பு செய்யறதுக்காக நான் பாடுறேன், நான் ஆடுறேன், இதை பார்த்து நீங்க அன்பு செய்யுங்க. நான் நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக சக்தியோடு இருக்கிறேன். நீங்கள் அன்பு செய்ய வேண்டும் பகைப்பொருளை உடனாக வைத்திருக்கிறேன். இதெல்லாம் அவன் பச்சை எடுக்க போனதில்லை. பிச்சை என்பது அங்கே என்ன? ஆன்மாக்கள் இறைவனிடத்தில் செலுத்துகின்ற அன்புக்கு பிச்சைன்னு. பிச்சு என்ற சொல்லுக்கு அன்புன்னு அர்த்தம். பித்து என்று சொல்லும் போதுதான் பித்து பிச்சு ரெண்டும் ஒண்ணுதான். அதுல இருந்து வர்றதுதான் பிச்சை. ஆன்மாக்கள் இறைவனிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும், அதைத்தான் அவன் பிச்சையாக ஏற்றுச் செல்கிறான். இதை மாகேஸ்வர மூர்த்தத்துல பிச்சாடன மூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். பெண்ணினை பாகம் அமர்ந்து பிச்சாடன மூர்த்தத்தினுடைய வழிபாட்டுக்கு பயன் என்ன? வெண்ணளவு ஓங்கி வந்து இழி கோயில் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரே. பரிசுகள் பேணி வீற்றிருந்தார். பரிசுகள் பேணி என்பது வீற்றிருந்தார்ல வந்து கூட்ட வேணும். பரிசுகள் பேணி தமது தன்மையை பாதுகாத்து, தமது தன்மையை பாதுகாத்துனா அர்த்தம், போற்றினா என்ன அர்த்தம்? ஆன்மாக்கள் பெறுவதற்காக அவன் தயாரா வச்சுட்டு இருக்கிறான். அவனுடைய தன்மை என்ன? ஆன்மாக்களுக்காக ஐந்தொழில் செய்வது. ஐந்தொழிலுக்கு நோக்கம் என்ன? அனுக்கிரகம் தான். அனுக்கிரகத்துல கடைசியாக இருக்கிற அனுக்கிரகம் என்ன? திருவடி சேர்வல் தான். அதை அவன் பாதுகாத்து வச்சுக்கான். நீங்க எப்ப போய் கேட்கறீங்களோ அப்ப கொடுக்க அவன் தயாரா இருக்கிறான். அதனால அவன் கோயில்ல சிவானுபவத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறான். நாம தான் தயாராகல. நாம தயாராக போய் கேட்டா கேட்ட பொழுதே அவன் கொடுக்க தயாரா இருக்கான். அதனால அவன் அங்க தங்கி இருக்கிறது என்ன பண்றார்? பரிசுகள் பேணி எம் அடிகளார் பரிசுகள் பேணி வீற்றிருந்தார். பேணின்னா பாதுகாத்துன்னு அர்த்தம். பத்திரமா வைக்கிறது சொல்றோம்ல, அது மாதிரி தகுதி இல்லாதவன் வந்து வாங்கிட்டு போகக்கூடாது, தகுதியுடையவனுக்கு இல்லாம போயிடக்கூடாது. அதுக்காக பாதுகாத்து வச்சிட்டு இருக்கிறார். என்னையா? மூலபண்டாரம் வழங்குகின்றான். மூலபண்டாரம் வழங்குகின்றான். பரிசுகள் பேணி வீற்றிருந்தார். எங்கே வீற்றிருந்தார்? வெங்குரு மேவி வீற்றிருந்தார். விண்ணளவு ஓங்கி வந்திழி கோயில் வெங்குரு மேவி வீற்றிருந்தார். இதெல்லாம் இந்த தலத்தினுடைய வரலாறு சொல்றார். பிரளய காலத்துல எல்லாம் முழுகின பொழுது அந்த தலம் முழுகாம இருந்தது. அந்த தலத்துல இறைவன் பிரணவமே தோணியாக கொண்டு எழுந்தருளி இருந்தார். உமையம்மையோடு எழுந்தருளி இருந்தார் என்பது வரலாறு. அதை சொல்றார். மண்ணினை மூடி கடல், மண் உலகத்தை முழுவதும் விழுந்துட்டு வான்முகடு ஏறி மரிதிரை கடல் முகந்து எடுப்ப, அப்பவும் கூட அந்த தலம் மூழ்காம உயர்ந்து விண்ணளவு ஓங்கி வந்து மீண்டும் அந்த வெள்ளம் வடிஞ்ச பிறகு இந்த தலமாக இருந்தது. வந்து இழி கோயில் வெங்குருமேவி உள் வீட்டு இருந்தார். அப்போ இந்த உலகத்துல ஊழிக்காலத்திலையும் கூட ஒரு கோயில் இல்லாம போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறைவன் அந்த ஸ்தலத்தை நிறுத்தி வச்சிருந்தான். ஆகையினால எல்லா தலங்களுக்கும் முந்தின தலமாக அது கருதப்படும் அப்படிங்கிற கருத்துல அதான் கருத்து. இல்லைன்னா எல்லா தலம் அழிஞ்ச மாதிரி இதுவும் அழியட்டுமே அப்படின்னா, எல்லாம் அழிந்தாலும் ஒரு தலம் இந்த ஆன்மாக்கள் உய்வதற்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நின்றான்.
அதுல பிரணவம், அதுதான் சிருஷ்டி ஆரம்பம். அந்த பிரணவத்தை தனக்கு இடமாக கொண்டு நின்றான். பிரணவம் என்பது வாக்குரூபம். வாக்குரூபம் என்றால் சுத்தமாயை. சுத்தமாயை நோக்கினா அடுத்த சிருஷ்டி வரும். இறைவன் தன் சக்தியை நோக்க, சக்தி சுத்தமாயை நோக்க, சுத்தமாயிலிருந்து சிருஷ்டி வரும். அந்த கருத்தை அந்த ஸ்தலத்தினுடைய வரலாறு சொல்லுகிறது. அதை சுருக்கமா இங்கே பாடியிருக்கிறார். மரிதிரை கடல் முகந்து எடுப்ப மண்ணினை மூடி வான்முகடு ஏறி உயர்ந்து விண்ணளவு ஓங்கி வந்து இழி கோயில் வெங்கூர் மேலி உள்ளிட்டிருக்கிறார். ஓரியல்கில்லா உருவமதாகி, ஓரியல்கில்லா உருவமதாகி பல பல வேடமாகும் பரன் நாரிபாகன், பல பல வேடமாகும். 25 64 மாகேஸ்வர மூர்த்தம், அஷ்டாஷ்ட மூர்த்தம்னு 64 மூர்த்தம் பாடினாங்க. மாகேஸ்வர மூர்த்தம் 25 பாடினாங்க. அவனுடைய வடிவம் 25லயோ 64லயோ அடங்குமா? அடங்காது. அதோட ஒரு வேடத்துக்கும் இன்னொரு வேடத்துக்கும் தொடர்பே இருக்காது. ஒன்றுக்கொன்று விரோதமான வேடமாகவும் கூட இருக்கும். அதனால ஓரியல் பில்லா உருவம் அதாகி. இந்த ஓரியல் பில்லா உருவம் என்பதுக்கு ஆணும் பெண்ணுமா இருக்கிற அர்த்தநாரீஸ்வர உருவத்தை சொல்லுவாங்க. உருவம் என்று சொன்னா ஒன்னும் ஆணா இருக்கணும் பெண்ணா இருக்கணும். இது ஆண் இயல்பு மட்டுமா இல்லை, இல்ல பெண் இயல்பு மட்டுமா, ரெண்டும் கலந்துருக்கு. அதனால ஓரியல் பில்லா உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்த்தநாரீஸ்வர உருவத்தை சொல்லுகிறது என்று. அது அல்ல ஓரியல் பில்லா உருவம் என்று சொன்னா ஒரு தன்மை உடைய ஒரு உருவம் இல்லாம யார் யாருக்கு எப்படி எப்படி அருள் செய்ய வேண்டுமோ அந்தந்த தன்மையோடு கூடிய அந்தந்த உருவமாக அவன் தோன்றுவான். யார் ஒருவர் உள்குவார் உள்ளத்துள்ளே அவுருவாய் நிற்கின்ற அருள். அதனால அந்த உருவத்துக்கு என்ன இன்ன இயல்பு, இன்ன உருவம், இன்னவாறு வந்துடுவான், இன்னவாறு வரமாட்டான் என்று சொல்ல வழக்கும் இல்லை, மாற்றமும் இல்லை. இது சிவஞான சித்தியார். ஆகையினால அவனுடைய உருவம் ஓரியல் பில்லா உருவம் என்று கொள்ள வேண்டும். ஓரியல் பில்லா உருவமதாகி ஒன்றிரல் வேடனது உருவு கொண்டு. அப்படி ஓரியல் பில்லா வேடத்துல வந்ததுல வேடன் உருவம் கொண்டு வந்தது ஒண்ணு உண்டு. காரிகை காண தனஞ்சயன் தன்னை கருத்து, கருத்துனா கோபித்து, அவருக்கு அழித்து உடன் காதல் செய் பெருமான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் கோபம் பண்ணா, அடுத்த நேரத்துல அன்பு செய்தான். அன்பு செய்தது மட்டுமல்ல, அவனுக்கு பாசுபத அஸ்திரமும் கொடுத்தான். அதனால கருத்து அவருக்கு அழித்து உடன் காதல் செய் பெருமான் நேரிசையாக அறுபதம் முரந்து. அந்த ஸ்தலத்துல வண்டு பாடினாலும் கூட அதுல ஒரு ஒழுங்கு இருக்குதுங்க. நேரிசையாக அறுபதம் முரந்து, அறுபதம்னா வண்டு, முரந்து மெல்லன ஒலித்தல், அது நேரிசையாக ஒலிக்கிறது. ஓசையில நேரிசையும் நிறையசையும் இருக்குது இல்ல, அது நேரிசையாக அறுபதம் முரன்று நிறைமலர் தாதுகள் மூச விண்டு உதிர்ந்து வேரிகள் எங்கும் விண்ணிய சோலை வெங்குரு மேவி உள்ளிட்டிருந்தாரே. நேரிசையாக அறுபதம் முரன்று இறைவர்கள் அடியவர்கள் இறைவனை நேரிசையாக பாடுகிறார்கள். அப்படி பாடுவதனாலே இறைவனுடைய அருள் பொங்கி ததும்புகிறது. பொங்கி ததும்புவதனாலே பூமியில் உள்ளவர்களுக்கெல்லாம் அது அனுபவமாக ஆகிறது. அதை சொல்றார். நேரிசையாக அறுபதம் முரன்று நிறைமலர் தாதுகள் மூச விண்டு உதிர்ந்து. முரன்று மூச, மூசல்னா மொய்த்தல் அர்த்தம். விண்டு உதிர்ந்து, தாதுகள் விண்டு உதிர்ந்து வேரிகளெங்கும் விண்ணிய சோலை. வேரின தேன், எங்கும் விம்மி நிற்கின்ற சோலைகளை உடைய வெங்குரு மேரி. அப்ப அந்த வேரி சோலையில விம்மும் என்று சொன்னா எல்லாருக்கும் பயன்படும் அர்த்தம். அப்ப இந்த வர்ணனைக்கு குறிப்பு என்ன என்று கேட்டால், இறைவனை அடியார்கள் அன்போடு பாடுகிறார்கள். பாடுதலினாலே இறையருள் பொங்கி ததும்புகிறது. பொங்கி ததும்புவதை எல்லா ஆன்மாக்களும் குறித்து அனுபவிக்கின்றன. அப்படிப்பட்ட தலமாக அது இருக்கிறது என்று இந்த வர்ணனையில குறிப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். வண்டனை கொன்றை வன்னியும் மத்தம் அருவிய பூவிளம் எருக்கொடு மிக்க கொண்டு அணி சடையர் விடையினர் பூதங் கொடுகட்டி குடமுழா கூடிய முழவ பண்டு இகழ்வாக பண் திகழ்வாக பாடி ஓர் வேதம் பைவர் முன் பாய்புனல் கங்கையை சடைமேல் வெண்பிறை சூடி உமையவளோடும் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தார். பல வகையான வாத்தியங்கள் முழங்க பண் பாடுகிறார். பண் விளங்கும்படியாக பண் திகழ்வாக பாடுகிறார். அப்புறம் கங்கையை சடைமேல் சூடி இருக்கிறார். வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தார். சடையினர் மேனி நீரது பூசி தக்கைகொள் பொக்கணம் இட்டு. தக்கைகொள் பொக்கணம், தக்கைன்னு ஒரு வாத்தியம், அதை ஒரு துணியில போட்டு முடிச்சு வச்சிருக்கிறார். வாத்தியங்கள் எல்லாம் உர போட்டு வைக்கிறது இல்ல. தக்கைகொள் பொக்கணம், தக்கைகொள் பொக்கணம் இட்டு உடனாக கடைதோறும் வந்து பலியது கொண்டு. இப்ப பிச்சை எடுக்க போறதுக்கு அதுக்கு வேஷம் போட்டு போறார். நல்ல சடை வளர்த்துட்டார், உடம்பு முழுவதும் திருநீர் பூசிக்கிட்டார், ஒரு வாத்தியத்தை கையில வச்சுக்கிட்டார். அதை முழக்கலை,
அது மூட்டையாக கட்டி வச்சுட்டு உரையில போட்டு வச்சிருக்கிறார். அப்படியே போய் ஒவ்வொரு வீடுதோறும் போய் பிச்சை கடைதோறும் வந்து பலியது கொண்டு கண்டவர் மனம் அவை கவர்ந்து. இதுதானுங்க பிச்சாடன வேடத்துக்கு லட்சணம். பலி கவர்ந்தார், பிச்சையா எடுத்தார், அதுவும் அவருக்கு வேணும். அவருக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய மனம். ஆகினால பிச்சை எடுப்பவன் போல வந்து மனத்தை கவர்ந்து கொண்டார். கண்டவர் மனம் அவை கவர்ந்து அழகாக படையது ஏந்தி பைங்கையற்கண்ணி உமையவள் பாகமும் அமர்ந்து அருள் செய்து விடையோடு பூதம் சூழ்தரச் சென்று வெங்குரு மேவி உள்விட்டிருந்தாரே. பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தான், பிச்சை போட்டாங்க, அவன் வாங்கல. மனதை கவர்ந்து கொண்டு மனைவியோடும் விடையோடும் பூதகங்களோடும் அவன் போயிட்டே இருந்தான். அவன் மனத்தை கவர்ந்து கொள்வதுதான் அவனுக்கு நோக்கம் என்று பார்த்தான். கரை ஒரு கடலில் திரையது மோத கங்குல் வெந்து ஏறிய சங்கமும் இப்பி உரையுடை முத்தம் மணலிடை வைகி ஓங்குவான் இருளறத் துறப்ப. அருமையான வர்ணனை பார்த்தா அருமையா தெரியாது, இந்த கருத்தை பார்த்தாதான் தெரியும். என்ன சொல்றாருன்னு கேட்டா, கடல்ல அலை வீசுகிறது, அதுல சங்கு இப்பி முத்து எல்லாம் அடிச்சுட்டு வருது. கடல் கடற்கரை ஓரத்துல மணல்ல வந்து கிடக்குது. எல்லாம் ஒளியுடைய பொருள்கள். சங்கு இப்பி முத்து ஒளியுடைய பொருள். ராத்திரி காலத்திலே வெளிச்சமா இருக்கு. அப்ப என்ன கருத்து இருக்கு? அங்கே இருப்பவர்களுக்கு கேவல அவத்தை இல்லை. ராத்திரி பொழுது இல்லை, ராத்திரி பொழுதும் கூட வெளிச்சமா இருக்கிறது. அப்ப கேவலத்திலும் கூட அவர்கள் கேவலத்தை அனுபவிக்காம சுத்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது அந்த ஸ்தலத்தினுடைய பெருமை, தலத்தில் இருப்பவர்களுடைய பெருமை. அதை இந்த வர்ணனையில காட்டுறார். ஓங்குவான் இருளறத் துறப்ப எண்டி செய்யும் பொறைமலி வேதம் போற்று பூசுரர்கள். அப்ப இருட்டே இல்லைன்னு சொன்னா அப்புறம் புலரி ஏது, சாயரட்சை ஏது? எந்த நேரமும் அவங்க பாடிக்கொண்டே இருக்க வேண்டிதான். பூசுரர்கள் புரிந்தவர் நலங்கொள்ள ஆகுதியின் நிறைந்த விரைமலி தூவம் விசும்பினை மறைக்கும் வெங்குரு மேவி உள் வீட்டிருந்தார். அப்ப இருட்டு என்று சொன்னா வேள்வி புகைதான் இருட்டு, வேறு அங்கு இருட்டு கிடையாது. உலகியல் இருட்டு கிடையாது. உலகியலை இருட்டை ஓட்டுவதற்கு இந்த சங்கு இப்பி முத்தம் இவைகள் இருக்கின்றன. எனவே அவர்கள் எந்த நேரமும் வேள்வி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேள்வி செய்வதனாலே வேள்வி புகைதான் இருட்டு போல அங்கே தோன்றுகிறது, உண்மையிலே அங்கே இருட்டு இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு முழுவதும் ஒரு வர்ணனை. அந்த பாட்டு முழுவதும் வர்ணனையில் இருக்கிற குறிப்பு என்னன்னு கேட்டா, அங்கே இருக்கின்ற அன்பர்களுக்கு கேவல அவத்தை என்பது இல்லை. கேவலத்திலும் இராப்பொழுதிலும் அவர்கள் சுத்த அவத்தையிலே இருக்கிறார்கள். ஆகையினால வழிபாடும் வேள்வியும் ஓவாமல் நடந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத இதை பாட்டில் குறிக்கிறார். நம்ம தலம் அப்படி இல்லாவிட்டாலும் கூட நாமும் கூட என்ன பண்ணணும்? கேவலத்திலும் சுத்தத்தில் இருக்கணும். கேவலத்திலும் சுத்தத்தில் இருக்கிறோம்ங்கிறது எப்படி தெரியும்னு கேட்டால், தூங்கி எழுந்திருக்கிற பொழுது எப்படி எழுந்திருக்கிறோன்னு பார்த்தா தெரியும். தூங்கி எழுந்திருக்கிற பொழுது ஐயோ அப்பா அம்மான்னு எழுந்தா சடவை முடிச்சுட்டு எழுந்திருப்போம் இல்லையா? அப்போ கேவலத்தில் இருந்தால் எழுந்திருக்கிறோன்னு அர்த்தம். தூங்கி எழுந்திருக்கிற போது சிவசிவான்னு எழுந்தா சுத்தத்தில் இருந்தால் எழுந்திருக்கிறோம்னு அர்த்தம். அப்போ கேவலமும் நமக்கு சுத்தமாக இருக்கிறது. எப்படி தூங்க போனோமோ அப்படி எழுந்திருப்போம். தூக்கத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய தொடர்ச்சியாக தான் எழுந்திருப்போம். அப்போ இந்த சுத்தம் என்பது தூங்க போகிற பொழுதும் இருக்கணும், தூங்குகிற பொழுதும் இருக்கணும், அப்போ எழுகிற பொழுதும் இருக்கணும். அப்படி கேவலத்திலும் சுத்தத்தை அனுபவிக்கின்ற அனுபவம் நமக்கு வரணும். வருவதற்கு சூழ்நிலை இருக்கணும், தலம் இருக்கணும். இப்போ இவர் சொன்னார் இல்லை, கடல் இருக்குது, எல்லா ஊர்லையும் தான் கடல் இருக்குது, எல்லா கடல்லையும் தான் சங்கு இப்பி முத்து எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த ஸ்தலத்தில் தானே இறைவனை துறப்புகிறது. துறப்புதுன்னா ஓட்டுதல்னு அர்த்தம். இறைவனுக்கு அதுதானே வேலை. நம்மை பற்றி இருக்கின்ற ஆணவ இருட்டை ஓட்டுவது தான் அவனுக்கு வேலை. அது அந்த ஊரில் இருக்கிற சாதாரண சிப்பி முத்து சங்கு இதுவே செய்த. ஆகினால் அவர்கள் வேள்வி ஓவாது செய்கிறார்கள், வழிபாடு ஓவாது செய்கிறார்கள். அப்போ நமக்கு தூக்கமும் வழிபாடு தான். தூக்கத்தில் நான் அவனைத்தானே நினைத்து கொண்டுதான். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைவு நாள். அப்போ நமக்கு துஞ்சல் என்பதுதான் கேவலம், துஞ்சல் இல்லாத பொழுது என்பதுதான் சகலம். அப்ப கேவல சகலம் ரெண்டுலையுமே நாம திருவைந்தெழுத்தை விடாம பற்றி கொண்டிருக்கோம். அப்படி பற்றி கொண்டிருந்தா நமக்கு கேவலத்திலும் சுத்தாவத்தையே நிகழும் அப்படிங்கிறத நினைவு. வள்ளி நுண்ணிடையாள் உமையவள் தன்னை மறுகிட வரும் மதகளிற்றினை மயங்க ஒல்லையில் பிடித்து அங்கு உரித்து அவள் வெறுவல் கெடுத்தவர். இது கஜசம்மார மூர்த்திங்க கொஞ்சம் விரிவாக பாடியிருக்கிறார். கஜசம்மார மூர்த்தியை இப்போ
மாகேஸ்வர மூர்த்தத்தை திருமுறைகளில் எங்கெங்க பாடி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வருகின்ற இடங்கள் தான். இதை தொட்டால் நிறைய வரும். ஒரு இடம் 2 இடம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒரு இடம் 2 இடம் சொல்லலாம். சில இடங்கள்ல குறிப்பாக பெயர் மாத்திரமா வரும். சில இடங்கள்ல ஒரு வரி 1.5 வரியில வரும். சில இடங்கள்ல ஒரு அரை பாட்டு ஒரு பாட்டு வரும். இங்க வந்துருக்கு பாருங்க, வள்ளி நுண்ணிடையால் உமையவள் தன்னை மருகிட வரும் மத களிறு. களிறு இறைவன் மேலே வருகிறது. பக்கத்தில் இருக்கிற உமையம்மை மருகுகிறாள். அவளுடைய அச்சத்தையும் துன்பத்தையும் போக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வெல்ல வேண்டும். அதான் சொல்றார், வரும் மதகளிற்றினை மயங்க வல்லையில் பிடித்து. வரும்பொழுது ரொம்ப வேகமா எதிர்ப்பது போல வந்தது. இவர் அந்த பற்றினார், என்ன செய்யறது தெரியாம மயங்கிச்சு. பற்றி அதை உரித்து அணிந்து கொண்டார். அந்த வடிவம் எப்படி இருக்கும்? தலை காலும் கீழே இருக்கும். 4 கால் இந்த பக்கம் தொங்கிக்கிட்டு இருக்கும். இந்த 2 கால் இந்த 2 கால் தொங்கிட்டு இருக்கும். அந்த பசும் தோல் மேல, பசுந்தோல் வந்து ஈரத்தோல், அது மேலே போர்த்தபடி இருக்கும். கஜசம்மார மூர்த்தி சிற்பத்தில் வடிச்சிருப்பாங்க, பார்த்துக்கலாம். கெடுத்தவர் விரிபொழில் மிகு திருவாலில் நல்லறம் உரைத்து. பாருங்க, இவ்வளவு பெரிய யானையை கொன்றவர் ரொம்ப அமைதியா ஆலமரத்தின் கீழே உட்கார்ந்துக்கிட்டு அறம் உரைக்கிறார். அப்ப அறம் உரைப்பவனும் அவன் தான், கொடுமையை சினந்து அழிப்பவனும் அவன் தான். நல்ல அறம் உரைத்து ஞானமோடு இருப்ப நலிந்திடல் உற்று வந்த கருப்பு வில்லியை பொடிபட விழித்தவர். இப்ப இது காமசம்மார மூர்த்தி ஒரு பாதி பாட்டில் பாடியிருக்கிறார் இல்லைங்களா? இந்த மாதிரி வருகின்ற இடங்கள்ல தான் மாகேஸ்வர மூர்த்தம் எப்படி பாடப்பட்டிருக்கிறது அப்படின்றது. இவைகள்லாம் அருளாலே கொண்ட மூர்த்தம். இதுக்கெல்லாம் இடம் எங்க? மாகேஸ்வரன் என்ற தத்துவம் இருக்குது இல்ல, அதுதான் இடம். அது எங்கிருந்து வருது? சதாசிவ தத்துவத்திலிருந்து வருது. அப்ப சதாசிவ தத்துவம் தான் இந்த மாகேஸ்வர மூர்த்தமாக விரிவடைகிறது. இங்கெல்லாம் வந்து சம்புபக்க திருமேனி, அனுபக்க திருமேனி இல்லை. அனுபக்க திருமேனின்னா ஆன்மாக்களுக்கு இறைவன் தன்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதனாலே வருகின்ற திருவுருவம். அந்த உருவம் இங்கே சொல்லப்படவில்லை. இறைவனே அருளினாலே மேற்கொள்ளுகின்ற திருவுருவம். இவர்களுக்கெல்லாம் இடம் சாதாக்கியத்திலிருந்து மகேஸ்வரம். நல்லறம் உரைத்து ஞானமோடு இருப்ப நலிந்திடல் உற்று வந்த கருப்பு வில்லியை பொடிபட விழித்தவர் விரும்பி வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரே. பாங்கிலா அரக்கன் கையிலை அன்று எடுப்ப பலதலை முடியொடு தோளவை நெறிய ஓங்கிய விரலால் ஊன்றி அன்று அவர்க்கே ஒளிதிகள் வாழது கொடுத்து. விரலால் ஊன்றினா அப்புறம் அவனுக்கு வாழும் நாளும் கொடுத்தான். ஒளிதிகள் வாழது கொடுத்து அழகாய பூங்கொடு செருந்தி கூவிளம் மத்தம் கொன்றையும் குலாவிய செஞ்சடை செல்வர் வேங்கை பொன் மலரார் விரைதரு கோயில் வெங்குரு மேவி ஊற்றிருந்தார். வேங்கை பொன் போல பூக்கும். அதனால ஆருடை சடையம் அடிகளை காண அரியோடு பிரமணம் அளப்பதற்காகி சேரிடை திகழ் வானத்திடை புக்கு. சேரிடை புக்கு வானத்திடை புக்கு தனிக்கும். சேரிடை என்பது பூமியை பிளந்து கொண்டு போனதுனால சேரிடை திகழ் வானத்திடை புக்கும் செலவர தவிர்ந்தனர் எழிலுடை திகழ்வன் நீருடை கோல மேனியர் நெற்றிக் கண்ணினர் விண்ணவர் கைதொழுது ஏற்ற வேறு எமையாள விரும்பிய விகிதர். வேறு எமையாள, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேணும். வேறு எமையாள, இறைவன் ஆன்மாக்களை அவரவர் பக்குவத்துக்கு தகுந்தாற் போல ஆட்கொள்வான். திருமாலையும் பிரம்மனையும் இவ்வளவு பெரிய உருவமா நின்று போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதுவும் ஆட்கொள்வதற்கு தான். அதனின் வேறாக எம்மை அன்போடு ஆள்வதற்காக வேறு எமையாள. எமை வேறாக ஆள. வேறாக ஆளன்னா திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் செய்தது போல இல்லாம வேறாக அன்பினாலே ஆட்கொள்ளும்படியாக அவர் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தார். வேறு எமையாள விரும்பிய விகிதர் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தார். பாடுடை குண்டர் சாக்கியர் சமணர் பயில் தரும் அறவுரை விட்டு, அறவுரையும் பிரிக்கணும், நாம் அறவுரைன்னு பிரிச்சுக்கலாம். அதை விட்டு அழகாக ஏடுடை மலரால் பொறுத்து தக்கன் எல்லையில் வேள்வியை தகர்த்தருள் செய்து காடிடை கடினாய் கலந்துடன் சூழ கண்டவர் வெறுவுற விழித்து வெய்தாய வேடுடை கோலம் விரும்பிய விகிதர். தட்சசமாரம் இது வீரபத்திர மூர்த்தியாக சென்று செய்து, மாகேஸ்வர மூர்த்தத்தில் அவராக சென்று செய்து, அதெல்லாம் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். அட்ட வீரட்டத்தில் சில பகுதி அடங்கும், திருமாலுக்கு அருள் செய்ததில் சில பகுதி அடங்கும் அப்படின்னு சொன்னேன். இது அட்ட வீரட்டத்தில் சேர்ந்தது. இது தானே செய்யாம வீரபத்திரமூர்த்தியை தோற்றுவித்து அவர் மூலமாக செய்தது. அப்புறம் வேடுவனாக சென்றது. வேடுடை கோலம் விரும்பிய விகிதர்.
வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தார். ஏடுடை மலரால் பொருட்டு, ஏடுடை மலரால் என்பது இங்கே கலைமகள் என்றோ திருமகள் என்றோ அர்த்தம் பண்ணிடப்படாது. இங்கே உமையம்மை பொருட்டுன்னு அர்த்தம் பண்ணணும். ஏன்னு கேட்டா தக்க சம்மானம் உமையம்மை காரணமா நடந்தது. லட்சன் சிவபரம் பொருளை அவமதித்தான். ததீசி எடுத்து சொன்னா கேட்கல, உமையம்மையும் எடுத்து சொன்னா கேட்கல. ஆகையினாலே அது சங்கரிக்கப்பட்டது. அதனால ஏடுடை மலரால் பொருட்டு வன் தக்கன் எல்லையில் வேள்வியை தகர்த்து அருள் செய்து அர்த்தம் பண்ணும். எனவே ஏழுடை மலரால் என்பது எச்சரிக்கை அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். ஏழுடை மலரால்னா தாமரை மலரால் அர்த்தம் பண்ணி தாமரை மலராளாவால் கலைமகள் திருமகள் அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். கலைமகள் பொருட்டு திருமகள் பொருட்டு தக்கன் வேள்வியை அவர் சரிக்கவில்லை. அதனால ஞாபகம் வச்சுக்கணும். உமையம்மையின் பொருட்டு அப்படின்னு சொல்லி விண்ணியல் விமானம் விரும்பிய பெருமான் வெங்குரு மேவி உள் வீற்றிருந்தாரை நன்னிய நூலன் ஞான சம்பந்தன் நவின்ற இவ்வாய்மொழி நலம் மிகு பத்தும். இந்த ரெண்டாவது வரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. நன்னிய நூலன் ஞான சம்பந்தன், திருவருளாலே புகட்டப்பட்ட ஞான சம்பந்தமும் உடையவர், நூற்பயிற்சியும் உடையவர். நன்னிய நூலன், நன்னிய நூலன் என்பதுக்கு முப்புரி நூல்னு அர்த்தம் பண்ணிடுறாங்க. அது இல்லை. நன்னிய நூலன் ஞான சம்பந்தன், நூலின் வழியாக வந்த ஞானமும் திருவள்ளின் வழியாக வந்த ஞானமும் ஆகிய ரெண்டும் உடையவர். ரெண்டும் உடையவர்னு எப்படி தெரியுது? உமையம்மையார் பால் ஊட்டுகிற பொழுதே அது தெரிஞ்சுது. அது ஒரு நாள் சொல்லியிருக்கிறாங்க, தோடே செவின்னு சொல்ற பொழுது சொல்லியிருக்கிறேன். அபரஞானம் பரஞானம் என்ற ரெண்டு, அந்த இரண்டு ஞானமுமே அவருக்கு ஊட்டப்பட்டது. அதனால கலைஞானமும் சிவஞானமும் ரெண்டுமாகத்தான் அவர் பெற்றார். அது சிவனடியை சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கின் ஓங்கிய ஞானம், ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் என்பது அபரஞானம் பரஞானம் ரெண்டையும் குறித்தது. நன்னிய நூலன் ஞான சம்பந்தன், நன்னிய நூல் ஆகிய ஞான சம்பந்தம் உடையவன், திருவருளாகிய ஞான சம்பந்தம் உடையவன் ரெண்டு அர்த்தம் பண்ணணும். எதுக்கு சொல்றேன்னா, நன்னிய நூலன்களுக்கு எல்லாரும் பூணூல் போட்டுட்டு இருக்கிறவன் அர்த்தம் பண்ணுவாங்க. அந்த அதெல்லாம் வேண்டாம், இதே அர்த்தம் பண்ணலாம். நன்னிய நூலன் ஞான சம்பந்தன் நவின்ற இவ் வாய்மொழி. வாய்மொழி, வேதத்துக்கு பேர் வாய்மொழின்னு பேர். வேதத்துக்கு தமிழ்ல கேள்வி என்றும் வாய்மொழி என்றும் பெயர். சங்க இலக்கியத்துல பரிபாடல்ல அப்படின்னு ஆளப்பட்டிருக்கிறது. இங்கே திருஞான சம்பந்தன் தன்னுடைய பதிகத்தை வாய்மொழி அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம தேவாரத்தை வேதம் என்று சொல்லுவதற்கு பொருத்தம், சொல்லுவது பொருந்தும். நன்னிய வாய்மொழி ஞான சம்பந்தன், நன்னிய வாய்மொழி நலமிகு பத்தும், பன்னியல்பாக பத்திமையாலே பாடியும். தேவாரத்தை எப்படி பாடணுங்கிறதுக்கு அவர் கட்டளை போட்டிருக்கிறார். பன்னியல்பாக பாடணும், பத்தியோடு பாடணும். பண்ணாக பாடுங்க, இயல்பாக பாடுங்க. பன்னியல்பாக, பன்னியல்பாகனா பண்ணின் இயல்போடு பாடுங்கன்னா எனக்கு வராத நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு வராவிட்டா எப்படி வருமோ அப்படி பாடு இல்லையா? அப்ப பன்னியல்பாக பத்தியோடு என்று எப்படி வேணும்? பண்ணாக இயல்பாக பத்தியோடு. பண் பாட தெரிஞ்சவங்க பண்ணாக பாடுங்க, அது இல்லாதவங்க உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி உங்க இயல்புல பாடுங்க. ஆனா ரெண்டுக்கும் என்ன வேணும்? ஆமா, பண்ணோடு பாடுறேன்னு கச்சேரி பண்ணக்கூடாது. இல்லை, கச்சேரி பண்றதுன்னு சொன்னா என்னுடைய சங்கீத சாமர்த்தியத்தை காட்டுவது தான் அங்க முக்கியமா இருக்குமே தவிர பக்தியை தோற்றுவிப்பது முக்கியமா இருக்காது. ஆகையினால இந்த பண்ணோடு பாடினாலும் சரி இயல்போடு பாடினாலும் சரி உங்க பக்தி புலப்பட வேண்டும். அப்படி நீங்க இந்த பதிகத்தை பாட வேண்டும் என்று, இந்த பதிகத்தை எப்படி பாடணும் அப்படிங்கிறதுக்கு திருஞான சம்பந்தர் ஒரு வரையறை பண்ணி வச்சிருக்கிறார். பன்னியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும். பக்தி மிகுமானா பரவசம் வருங்க, பரவச நிலை வருமானா ஆடுதல் வரும். தன்வசம் இருந்தா ஆடுதல் வராது. தன்வசத்துக்கும் பரவசத்துக்கும் என்ன வித்தியாசம்? தன்வசத்தில் இருக்கிற பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டே இருப்போம், நம்ம பற்றி என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு. பரவசத்துக்கு போயிட்டா பக்கத்துல யார் இருக்கிறாங்க என்னங்கிறது தெரியாது. அதுதான் பரவசப்பட்ட நிலை. தன்வசம் இழந்த நிலை பரவசம். இந்த பரவசம் வர்ற பொழுது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க என்ன நினைப்பாங்கிறதெல்லாம் வராது. நாம இறைவனை பார்க்கிறோம், இறைவனிடத்துல அன்பு செலுத்துறோம், பாடுகிறோம், அதனால மனம் உருகுகிறது. அந்த உருக்கம் மெய்ப்பாடாக புலப்படுகிறது. அந்த மெய்ப்பாட்டினாலே சில விளைவுகள் நிகழும். அது பாட்டு நிகழ்ந்து கொண்டு பன்னியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள். பயிலுதல் என்பது பலகால் சொல்லுவது. ஒரு தரம் பாடினா பத்தாது, பலகால் பாடலாம். அதுதான் பயிலுதல் பேர்.
இந்த தொடர் ரொம்ப முக்கியம். தேவாரத்தை எப்படி நாம பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத சொல்லி காட்டியிருக்கார். பன்னியல்பாக பத்திமையாலே பாடியும் ஆடியும் பயில வல்லோர்கள் விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தேவர்கள் எல்லாம் யானை கொண்டு வந்தாங்கல்ல, இறைவன் ஆணையிட்டான், யானை கொண்டு போய் அவரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அதுபோல விண்ணவர்களுக்கு ஆணையிடுவான், இந்த பக்தன் இங்க இருக்கிறான், அவனை விமானத்திலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆணையிடுவான். அதை சொல்றார், விண்ணவர் விமானம் கொடுவர ஏறி வேணுலக ஆண்டு வீட்டிருப்பவர் தான். இந்த 3 பதிகம், இந்த ஒரு பதிகம் படிச்சா அந்த வெங்குரு முடிஞ்சிடும். அப்புறம் தோணிபுரம் எடுத்துக்கலாம். என்ன செய்யலாம்? சரி சரி, அடுத்த வாழ்த்து சொல்லி வான்மிகு வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன் முறையறை செய்க குறைவிலாதீர்கள் வாழ்க நான் மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். சிற்றம்பலம்.